ராஜேஷ்குமார் நாவல் ஒளிந்தாலும் விடமாட்டேன். அத்தியாயம் 21. தாமினிக்கும் அவருக்கும் என்ன தகராறு? ஒரு தகராறும் இல்லை ஐயா. அப்போ ஐயா பின்னையே அந்த பொண்ணுக்கு நல்லது தான் செஞ்சார், விருது கிடைக்க வழி பண்ணார். ஆனால் அந்த பொண்ணு நயவஞ்சகமாக இவர் பேரை கெடுக்க முயற்சி பண்ணிச்சு. சொல்லப்போனால் அந்த பொண்ணு விஷயத்தில் ஐயா ஏமாந்துட்டாருன்னு தான் சொல்லணும். இவருக்கு வேறு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததா? அமைச்சர்னா பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யும். மனசை அழுத்துற அளவுக்கு பிரச்சனைகள் இருந்ததா? செத்து தண்ணிக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருந்தார். ஒரு வேளை தற்கொலையான்னு சந்தேகமாக இருக்குது. தெரியலங்க, அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியல. அந்த பொண்ணு தாமினியோ அவளோட மேனேஜரோ இவரை குறிவைக்க முகாந்திரம் இருக்கலாம். வேற கட்சிக்காரங்களோடு சேர்ந்து ஐயாவுக்கு எதிராக சதி பண்ணுறதா அந்த தாமினிக்கு தான் ஐயா அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தார். திருச்சிற்றம்பலத்தின் உடலை ஆராய்ந்து கொண்டிருந்த டாக்டர் எழுந்து வந்தார். அவரை பார்த்ததும் இவனிடம், சரி நீ ஓரமாக நில்லு என்று சொல்லிவிட்டு டாக்டரிடம் திரும்பினார். என்ன டாக்டர், இது கொலையா தற்கொலையா? குழப்பமாக இருக்குது. குழப்பம் எதனால்? குளிக்கிறதுக்காக நீச்சல் குளத்தில் இறங்கினாருன்னு தான் வேலைக்காரன் சொன்னான். இவருக்கு நீச்சல் தெரியும். அதனால் கையையோ காலையோ கட்டிக்கிட்டு குளத்தில் இறங்கித்தான் தற்கொலை செய்துக்க முடியும். அப்படின்னா இது கொலையா? கொலைன்னு தீர்மானிக்கக்கூடிய அடையாளங்களும் இல்லை. உடம்பில் எங்கேயும் அடிப்பட்ட காயம் இல்லை. தண்ணிக்குள்ளே யாராவது பலவந்தமாக அமுக்கியிருந்த அந்த அடையாளங்கள் கழுத்தில் தெரியும். அப்படிப்பட்ட அடையாளங்களும் இல்லை. அப்படின்னா கொலை நடந்த விதத்தில் ஏதோ மர்மம் இருக்கா? ஆமாம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் ஒருவேளை இந்த மர்மத்துக்கு விடை கிடைக்கலாம். என்ஃபீல்டு புல்லட்டை தாமினியின் பங்களாவுக்குள் நுழைத்தார் முத்துராமன். போர்ட்டிகோவில் போய் தடதடப்பை நிறுத்தினார். சைடு ஸ்டாண்டில் அதை நிறுத்திவிட்டு படிகளில் ஏறினார். உள்ளே அரைவட்ட மேஜைக்கு பின்னே சத்தியமூர்த்தி இருந்தான். அவரை அடையாளம் தெரிந்து கொண்டவனாய், வாங்க சார் என்றார். சோபாவை காட்டினான் முத்துராமன். அதில் உட்கார்ந்து கொண்டே கேட்டார், தாமினியை பார்க்கணும். எதுக்காக? அவங்க கிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கு. என்ன விசாரணை? அமைச்சர் திருச்சிற்றம்பலம் மரணம் பற்றி உங்களுக்கு தெரியாதா? பேப்பரில் நியூஸ் பார்த்தேன். அது சம்பந்தமாக விசாரிக்கணும். தாமினிக்கும் அவருக்கும் இடையில் ஏற்கனவே தகராறு இருந்தது இல்லையா? இன்ஸ்பெக்டர், நீங்கள் மேடத்தை சந்தேகப்படுறீங்களா? விசாரணையில் கிடைச்சா தகவல்கள் அவங்க மேலும் சந்தேகத்தை தூவி இருக்கு. விசாரித்து தெளிவுபடுத்திக்க வேண்டியது எங்கள் கடமை இல்லையா? அதை அவங்க இப்போ ஊரில் இல்லை, வெளியூர் போய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. வெளியூர் ஷூட்டிங்கா? இல்லை, ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக ஹில் ஸ்டேஷன் போயிருக்காங்க. எந்த ஹில் ஸ்டேஷன்? சாரி சார், அவங்க அமைதியை விரும்பி போனாங்க. யாரோட தொந்தரவும் இல்லாமல் சில நாட்களை கழிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு கூட தெரியாது. முத்துராமன் அவனை ஊடுருளாய் பார்த்தார். அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறத நம்புகிற மாதிரி இல்லையே. அவர் கேட்ட வினாடி முத்துராமனின் பாக்கெட்டில் இருந்த செல்லுலார் ஃபோன் பீப் சப்தங்களோடு அவரை கூப்பிட்டது. ஹலோ, இன்ஸ்பெக்டர் முத்துராமன் ஹியர். நான் டாக்டர் பேசுகிறேன். சொல்லுங்கள் டாக்டர், நீங்கள் உடனே ஜிஹெச்சுக்கு வர முடியுமா என்றார் டாக்டர்.